இந்த 2 பொருள் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்டை பளிச்சுன்னு நல்லா ஷைனிங்காக மாற்றிடலாங்க. ஆமாங்க, வேஸ்லினும் கோகனட் ஆயிலும் இருந்தாலே போதும், நம்ம வீட்டை நல்லா ஷைனிங்காக மாற்றலாம். அது எப்படி எங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வேஸ்லின் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கோகனட் ஆயில் விட்டு நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை நீங்கள் மெல்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். வேஸ்லினை மெல்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கோகனட் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் இந்த ப்ரஷ் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ எங்கே இதை பயன்படுத்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற உடன் பொருட்களுக்கு தாங்க. அதாவது கதவு, ஜன்னல், கட்டில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், பீரோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம வார்னிஷ் அடிப்போம். ஆனால் அது நம்மளால் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அந்த ஷைனிங் குறையிறப்ப அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த வேஸ்லினும் கோகனட் ஆயிலும் நல்லா கலந்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சோ இல்லைன்னா நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் இருந்ததுன்னா பெயிண்ட் ப்ரஷ் வச்சு கூட அப்படியே வந்து தடவி விட்டுக்கலாம். நல்லா தடவி விட்டதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு மாறிடும். நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த பளிச்சுன்னு ஷைனிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. அதனால் நம்மளுக்கு மாதம் மாதம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள், நான் இந்த கோகனட் ஆயில் அப்ளை பண்ண இடத்துலையும் இதை அப்ளை பண்ணாத இடத்துலையும் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஷைனிங் வந்து நம்ம இந்த வேஸ்லினும் கோகனட் ஆயிலும் கலந்து தடவின இடத்துல நல்லா ஷைனிங்காக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. அது தடவாத இடத்துல பளிச்சுனே இல்லை. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.